ஹாய் குழந்தைகளே, இன்று நம்முடன் ஒரு அழகான நீதிக்கதை கேட்கலாமா? கதை பெயர் எறும்பும் குருவியும். அப்படியானால் ஆரம்பிப்போம். ஒரு அழகான பசுமையான கிராமம். பறவைகள் கீச்சிட, மரங்கள் பசுமையாய் நிற்க, அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பழைய கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் அருகே பல எறும்புகள் கூட்டமாக உணவை கூட்டிச் சென்று கொண்டிருந்தன. அதில் குட்டி என்ற ஒரு சிறிய எறும்பு இருந்தது. அது எப்போதும் ஆர்வமாயிருந்தது. குட்டி எறும்பு கிணற்றின் கரையில் ஆர்வத்தோடு நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று சப்பான் என்று கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. அந்த சிறிய குட்டி எறும்பு நீரில் தத்தளித்தது. ஐயோ, யாராவது உதவுங்க, நான் மூழ்கப் போகிறேன் என்று கத்திக் கொண்டிருந்தது. அதன் சிறிய கால்கள் அசைந்தன. ஆனால் நீந்தத் தெரியாததால் அது மெதுவாக சோர்ந்து போய்க் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அருகிலிருந்த மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு நல்ல குருவி குட்டி எறும்பின் கஷ்டத்தை பார்த்தது. அச்சோ, அந்த சிறிய எறும்பு மூழ்கப் போகுது போலிருக்கே, நான் உதவி செய்யணும் என்று நினைத்தது. உடனே குருவி ஒரு பச்சை இலை கிழித்து கிணற்றில் போட்டது. இலை மெதுவாக நீரில் மிதந்தது. அதை பார்த்த குட்டி எறும்பு தன்னுடைய கடைசி ஆற்றலைக் கொண்டு அந்த இலை மீது ஏறியது. அப்போது குட்டி மகிழ்ச்சியாக, நன்றி குருவியே, நீங்க இல்லை என்றால் நான் உயிர் பிழைக்க மாட்டேன் என்றது. குருவி சிரித்துக்கொண்டு, நம்மால் முடிந்த உதவியை எப்போதும் செய்யணும் குட்டி என்று சொன்னது. சில நாட்கள் கடந்தன. குட்டி மீண்டும் தனது குடும்பத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காட்டில் உணவு தேடி சென்றபோது தன் உயிரை காப்பாற்றிய அந்த குருவியை மீண்டும் பார்த்தது. அந்த நேரத்தில் காட்டில் மறைந்து கொண்டிருந்த ஒரு வேட்டைக்காரன் விலை பிடித்து குருவியை நோக்கி குறிவைத்தான். இதை பார்த்த குட்டியின் மனசு நடுங்கியது. ஐயோ, என் நண்பர் குருவி ஆபத்தில் இருக்கிறாள், நான் ஏதாவது செய்யணும் என்று நினைத்தது. உடனே குட்டி வேட்டைக்காரனின் கால்களுக்கு விரைவாக ஓடிச் சென்று கடிச்சது. ஐயோ, என்ன கடிச்சது என்று வேட்டைக்காரன் வலியால் கத்தினான். அவன் விலையும் அம்பையும் கீழே விழுந்தன. அந்த சத்தத்தை கேட்ட குருவி உடனே வானத்தில் பறந்து தப்பித்தது. சில நேரத்தில் குருவி மீண்டும் குட்டி எறும்பை பார்த்தது. குட்டி, என் உயிரை காப்பாத்தினதே, உனக்கு மனமார்ந்த நன்றி என்றது. குட்டி சிரித்துக்கொண்டு, நீங்க என்னை காப்பாத்தினீங்க, இப்போ நான் உங்களை காப்பாத்தினேன், நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவணும் என்றது. அந்த நாள் முதல் குருவியும் எறும்பும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். குழந்தைகளே, இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி என்ன தெரியுமா? நல்லதை செய்தால் அது எப்போதும் நமக்கு நல்லதாய் திரும்பி வரும். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.